ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப நாள் வாய்ஸ் ஓவர் கொடுக்காமையே தான் வீடியோ கொடுத்துட்ருந்தேன். இப்போ மறுபடியும் கொடுக்கலான்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் அந்த வீட்டு வேலை நடந்துகிட்டு இருந்ததுனால மிஷின் ஒர்க்கு, அப்புறம் அந்த சுத்தியில் வச்சு அடிக்கிற சவுண்டெல்லாம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியலை. நம்ம வீட்டில் எந்த சைடு போயிட்டு உக்காந்துருந்தாலுமே சவுண்டு கேட்டுகிட்டே தான் இருக்கும். அதனால் ஒரு மாதிரியாக சவுண்டாகவே இருக்கவும் எடுக்கலை. இப்போ நம்ம முதல் நாள் செஞ்சுருந்த கூழ் சாப்பிட்டாச்சு. தக்காளி தொக்கு, வெங்காயம், அதுக்கப்புறம் கீரை பொரியல் வச்சு குடிச்சிட்டு, அப்புறம் இது ஈவினிங் கோலம் போட்டுக்கலான்னு சொல்லி இனி எப்போயுமே வீடியோவில் ஒரு கோலம் போட்டு காமிக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். முன்னாடிலாம் பெரிய பெரிய கோலமாக போடுவேன். இப்போ பசங்கள்லாம் ஸ்கூல் காலேஜ் கிளம்புறதுனால டைமே கிடைக்க மாட்டேங்குது. அதனால் இந்த மார்கழி மாதம்லாம் கூட காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு சாமி கும்பிட்றப்பன்னா கூட சீக்கிரமாகவே எழுந்திரிக்கிறதுனால கொஞ்சம் பெரிய பெரிய கோலமாக போடலாம். அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளாக போடுறது மாதிரி அடிக்கடி வீடியோவில் கொடுக்குறேன். எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இன்றைக்கி தான் கடைக்கு போயிருந்தப்போ கலர் பொடியெல்லாம் வாங்கிட்டு வச்சுருக்கேன். அது கலர் பொடி இருந்துச்சுன்னா நம்ம அவுட்லைன்லாம் கொடுக்குறப்ப பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா அழகாக இருக்கும், பளிச்சுன்னு தெரியும். இப்போ ஒயிட் மாவுலேயே சும்மா அங்கங்கே கலர் மாதிரி கொடுத்து வச்சுருந்தேன். பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, சூப்பராக. எப்பயும் போல் நம்ம மஞ்சள் குங்குமமும் இடையில வச்சுருவோமோ, அதனால் பார்க்க நல்லா மங்களகரமாக சூப்பராக இருக்கும். இது நம்ம கோலம் சாயந்தரம் போட்டது. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் காளான் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். அப்புறம் அதோட தொடர்ந்தே லஞ்சுக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு, சாதம் வச்சுட்டு, அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தம்பி போயிட்டு கீரை வாங்கிட்டு வருவான். அதுக்கு பொரியல் செஞ்சுட்டு லஞ்சும் காலையிலே ரெடி பண்ணிடுவேன் ஒரே இதாக. ஏன்னா வெயில் நேரங்கிறதுனால நம்ம ஒரே இதாக கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சு வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மித்த வேலைகள் செய்கிறதுக்கு, ட்ரெஸ் துவைக்கிறது, வீடு ஏதாவது கூட்டுறது, பெருக்கிறது, அந்த மாதிரி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மணி பிளான்ட் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. அதை பார்க்குறப்ப நம்மளுக்கு யானையோட ஃபேஸ் தான் ஞாபகம் வரும். அந்த மாதிரி தான் இருக்கும். இது மருதாணி நம்ம உருவினதுக்கப்புறம் குட்டியோண்டு குச்சியாக தான் இருந்துச்சு, ஊண்டி வச்சுருந்தேன். ஆனால் அதுவும் தலைய ஆரம்பிச்சிருக்கு. நல்லாயிருக்கு. தலையிறப்ப பெருசாகுமா என்னன்னு தெரில, ஆனால் நல்லாயிருக்கும், பச்சையாக பார்க்க அழகாக. அப்புறம் இது மறுநாள் காலையில் நம்ம எடுத்தது மஷ்ரூம் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன்.
நம்ம ஏற்கனவே நிறையா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிலாம் போட்டிருக்கலாம், அதே ஸ்டைல் தான். கறி மட்டனுக்கு பதிலாக வந்து நம்ம இது சேர்த்துக்கிறோம், காளான் மட்டும் சேர்த்துக்கலாம். காளானுமே வந்து பெருசாக இருந்தது மட்டும்தான் 2ஆக கட் பண்ணேன். மற்றபடி குட்டியாக இருந்ததெல்லாம் அப்படியே ஃபுல்லாக முழுசாகவே போட்டுட்டேன். ஏன்னா நம்ம ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கணும்னா பசங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு எங்கேன்னு கேட்டுட்ருப்பாங்க. இதுனா கொஞ்சம் நல்லா பார்க்க பெருசாக நல்லாயிருக்கும் அவங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு. அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணினேன். எப்பயும் போல் நம்ம ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, கரம் மசாலா வந்து தீந்துருச்சு அரைச்சது, இனி மறுபடியும் அரைக்கணும். இப்போ தான் லாஸ்ட் இருந்தது, ஒரு கொஞ்சம் தான் இருந்துச்சு, சேர்த்துக்கிட்டேன். போதும், இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு இருந்துச்சு. பச்சை பட்டாணி நேற்று வாங்கினது கொஞ்சம் இருந்துச்சு, கேரட் பொரியலில் போட்டுட்டு அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன், கலர்ஃபுல்லாக பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. டேஸ்ட்டுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. ரைஸ் வந்து நம்ம வீட்டில் எப்பயும் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த அரிசி தான் அன்றைக்கும் சேர்த்துருந்தேன். காளான் ரைஸ் எல்லாமே போட்டு கிளறிட்டு அப்புறம் தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா லைட்டாக சிம்மில் வச்சு கொதிக்க விட்ருக்கணும். ரொம்ப ஹையில் வச்சு கொதிக்க விடாமல் ஓரளவு லைட்டாக கொதி வர அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம தம் போட்டு இறக்கிக்கலாம். லாஸ்ட்டாக நெய் விட்டுட்டு இறக்கிக்கலாம். நம்ம வீடியோவை பொறுமையாக பார்க்குற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரியே சப்போர்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சைட்லேயே சாப்பாடு குழம்பு அதுவும் ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.